Hi students, 12th standard accountancy, chapter 3, illustration 15. Anbu is a partner in a partnership firm. As per the partnership deed, interest on drawings is charged at 12% per annum. During the year ended 31st December 2018, he withdrew as following. So date rupees கொடுத்துட்டாங்க March, June, September 1, December 1, 6,000 accordingly 6,000, 4,000, 5,000, 2,000 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ண கேட்டிருக்காங்க, calculate the amount of interest on drawing by using product method. ஸோ நமக்கு தெரியும் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்கு ரெண்டு மெத்தடில் கண்டுபிடிக்கலான்ட்டு. ஒன்று வந்து டைரக்ட் மெத்தட், இன்னொன்று வந்து ப்ராடக்ட் மெத்தட். டைரக்ட் மெத்தட் நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் அண்ட் எக்ஸசைஸ் 11, 12, 13ல் நம்ம டைரக்ட் மெத்தட் வச்சு நம்ம இந்த மெத்தடில் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போது என்ன கேட்டிருக்காங்க, ப்ராடக்ட் மெத்தடில் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்கை கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் கவனிச்சிங்கனாக்க இந்த ப்ராடக்ட் மெத்தடில் டைரக்ட் மெத்தடுமே இதில் ஆட் ஆகிடும். ஸோ என்ன ஃபார்மேட் ப்ராடக்ட் மெத்தடில் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் கண்டுபிடிக்கணும்னா, கால்குலேட் பண்ணணும்னா என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ப்ராடக்ட் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் ஆனம் இன்ட்டு 1/12. இதுதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங். அதாவது ப்ராடக்ட் மெத்தடில் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்கை இந்த ஃபார்மேட்டில் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஹெட்டிங் எழுதிக்கிறோம். ப்ராடக்ட் மெத்தடில் கால்குலேஷன் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் அண்டர் ப்ராடக்ட் மெத்தட்னு போட்டுட்டு ஒரு டேபிளர் காலம் போட்டுக்கிறோம். அந்த டேபிளர் காலத்தை 4ஆக பிரிக்கிறோம். ஓகேங்களா, அதில் டேட் ஆஃப் த ட்ராயிங் ஹெட்டிங் என்ன எழுதிக்கிறோம், டேட் ஆஃப் த ட்ராயிங்ஸ். இதை நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். டேட் ஆஃப் த ட்ராயிங்ஸ், அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் அப்படியே கொஸ்டினில் இருக்கிறது இங்கே எழுதிடுறோம். பீரியட் அப் டு த December 31. ஓகேங்களா, மந்த்ஸ்னு ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. அடுத்தது ப்ராடக்ட். இப்போ கவனிச்சிங்கனாக்க நம்ம டேட் ஆஃப் த ட்ராயிங்ஸில் இங்கே என்னென்ன கொடுத்துருக்கோங்க, March 1, December 1, June 1, September 1, December 1 அப்படியே இங்கே எழுதிடுறோம். அமௌண்ட்டு 6,000, 4,000, 5,000, 2,000 என்ட்ரு பண்ணிவிட்டோம். அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங் ஹெட்டிங்கில் என்ட்ரு பண்ணிட்டோம். அடுத்தது பீரியட் அப் டு நமக்கு தெரியும். இங்கே நல்லா கவனிங்க, டேட் அதாவது டைரக்ட் மெத்தடில் நம்ம என்ன செய்வோம், பீரியட் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் கேட்டிருந்தாங்கனாக்கா என்ன செய்வோம், நம்ம கொடுத்துருக்க மந்த்லேருந்து டேட் ஆஃப் த ட்ராயிங்லேருந்து எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட் வரைக்கும் எத்தனை மந்த் வருதுன்றதை நம்ம கால்குலேட் பண்ணி போடுவோம் இல்லையா, அதே தான் இங்கே வந்துடுது. ஓகேங்களா, ஸோ டைரக்ட் மெத்தட் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ March 1லேருந்து December 1 வரைக்கும் எத்தனை பிட்வீனில் எத்தனை மந்த்ஸ் வருது, March, April, May, June, July, August, September, October, November, December, டோட்டலாக 10 மந்த்ஸ் வருது. அந்த மந்த்தை மட்டும் இங்கே 10/12 அங்கே போட்டோம். இங்கே ப்ராடக்ட் மெத்தடில் மந்த்ஸை மட்டும்தான் மென்ஷன் பண்ணணும். அவுட் ஆஃப் எத்தனை மந்த்ஸ்னு எழுதக்கூடாது, நல்லா கவனம் வச்சுக்கோங்க. ஜூன் மந்த்துக்கும் அதே மாதிரி தான். June to December 31st 7 months, September 1 to December 1 31st 4 months, December 1லேருந்து December 31 வரைக்கும் டிசம்பர் மாதத்தில் 31 நாள் இருக்குது, அதாவது ஒரு மாதம் இருக்குது, 1 month. ஓகேங்களா, ஸோ இங்கே என்ன பண்ணிட்டோம், டைரக்ட் மெத்தடில் பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டுட்டோம். ஆனால் என்ன செய்யலை, ஒன்று மட்டும் அவுட் ஆஃப் 12 மட்டும் இங்கே போடல. அதான் இங்கே டிஃப்ரெண்ட். இப்போது ப்ராடக்ட் என்ன அர்த்தம், மல்டிப்ளிகேஷன். எது அமௌண்ட் ஆஃப் வித்ட்ரானையும் பீரியடையும் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ 6 10s are 6,000 into 10 60,000. 4 7s are 28, 3 0 இறக்கிட்டோம். 5 4s are 20, 3 0 இறக்கிட்டோம். 2 1s are 2, இந்த 3 0வை இங்கே ஆட் பண்ணிட்டோம். ஸோ சம் ஆஃப் த ப்ராடக்ட் இப்போ என்ன அர்த்தம்னாக்க, இந்த ப்ராடக்டை சம் அப் பண்ணணும். இந்த கொடுத்துருக்க அமௌண்ட்டை ஆட் பண்ணுறது தான் சம் ஆஃப் த ப்ராடக்ட். ஸோ 60,000 + 28,000 + 20,000 + 2,000 1,10,000 rupees தான் சம் ஆஃப் த ப்ராடக்ட். இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டோமோ. இப்போ தான் என்ன பண்ண போகிறோம், அண்டர் ப்ராடக்ட் மெத்தடில் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்கை நம்ம ஃபார்மேட் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அண்டர் ப்ராடக்ட் மெத்தடில் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்கோட ஃபார்மேட் என்னது, சம் ஆஃப் த ப்ராடக்ட் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 1/12. சம் ஆஃப் த ப்ராடக்ட் என்னது, 1,10,000 rupees. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 12%. அப்போ 12/100. இது ஃபார்மேட்டில் இருக்க 1/12 போட்டுக்கோங்க. இதை மறக்கவே மறக்காதீங்க, நல்லா எழுதி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கேன்சல் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்கை கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 12க்கு இந்த 12 கேன்சல் ஆகிடுச்சு, இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1,100 rupees into 1னாக்கா 1,100 rupees தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் அண்டர் ப்ராடக்ட் மெத்தடில் எவ்வளோ வந்திருக்கு, 1,100 rupees. ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர்.